இப்ப பாத்தீங்கன்னா இதே இடத்துல தமிழக முதல்வர் அப்ப தேர்தலுக்கு முன்னாடி நம்ம மக்களை சந்திச்சாரு. இப்ப என்ன சொன்ன, நம்ம என்ன ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தோம், சேலத்தின் 11 தொகுதியில் நம்ம ஜெயிப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருந்தோம். ஆனா நம்ம ஒரு 4 தொகுதி நம்ம ஜெயிச்சிருக்கோம். இன்னும் ஒரு தொகுதி மிஸ் ஆயிருச்சு. கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிருப்போம். அந்த எடப்பாடி தொகுதி இருக்குல்ல, சூழ்ச்சி பண்ணி அவருக்கு நேரா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே தெரியாது. எதற்கு எடுத்தாலும் சூழ்ச்சி, துரோகம் தான் அவர் வரலாறு. அந்த மாதிரி நம்ம ஒரு கேண்டிடேட் இருந்தாரு. அவரை விலைக்கு வாங்கி ஒரு குறுக்கு வழியில இப்ப சட்டமன்றத்தில் வந்திருக்காரு. கேட்டா சொல்லிட்டு இருக்காரு, தமிழகத்திலே அதிக வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சு நினைச்சிட்டு இருக்காரு, சொல்லிட்டு இருக்காரு. பெருமை, இதெல்லாம் பெருமையா? ஒரு சூழ்ச்சி பண்ணிட்டு ஒரு யாருமே ஒரு கட்சியோட பொதுச் செயலரா இருந்துட்டு ஒரு தலைமை பொறுப்புல இருந்துட்டு இந்த மாதிரி நீங்க மட்டும் உங்க தொகுதியில் ஜெயிச்சா போதும், உங்களுடைய மற்ற தொகுதியில் இருக்கிற வேட்பாளர்லாம் ஜெயிக்கணும் அவசியமே கிடையாது, கவலை இல்ல, அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம ஒரு குறுக்கு வழியில ஜெயிச்சுட்டு நீங்க சட்டமன்றத்தில் போய் நான் தான் தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி பெருமையா பேசுறீங்களே, இது உண்மையாலுமே உங்களுக்கு உங்க பதவிக்கும் அழகு இல்ல, நீங்க வைக்கிற அந்த ஒரு கட்சியோட தலைமை பொறுப்புக்கும் அழகு இல்ல. அதனால நம்ம உண்மையா சொல்லணும்னா நம்ம 5 தொகுதியில நம்ம ஜெயிச்சிருக்க வேண்டியது பரவாயில்ல. அடுத்து வரப்போற உள்ளாட்சி தேர்தலில் கண்டிப்பாக அனைத்து இடங்களிலும் நாம் தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்கும்.